இப்பொழுது ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவர்கள் அருளாசி, அதனைத் தொடர்ந்து மங்களாரதி தீபாராதனையானது நிகழும். நாளை காலை சரியாக 7:30 மணி அளவில் இரண்டாவது கால யாக பூஜைகள் துவங்கப்பெறும். சரியாக 9 மணி அளவில் மகா பூர்ணாகுதி, 9:30 மணி அளவில் விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம், 10 மணி அளவில் அதிகார கோவில் ஆலய மகா கும்பாபிஷேகம். மெய்யன்பர்கள் தவறாது கலந்து கொண்டு எல்லா வளமும் நலமும் பெற பிரார்த்திக்கின்றோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளந்திரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞான நடராஜ பெருமாளுடைய திருவடி வணங்கி திருக்கயிலாய பரம்பரை திருவாவூரை ஆகியம் ஆதின குரு விவசாய மத்திய திருவடி போற்று வணங்கும் நாமெல்லாம் நமது திருவாவூர்துறையிலே திருவாவூர் ஆதீனத்துக்கு சொந்தமான ஈசான்ய விநாயகர் ஐயனார் திருக்கோயிலில் நாளை காலை குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும். நாம் எல்லாம் பிறவியை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அதை பற்றி நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதோ மனித பிறவிதான் பிறவி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் இந்த திருநாசக ஒரு அருமையான பிறவி நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இதுக்கு முன்பு நாம் எத்தனை பிறவி எடுத்தோம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆடா பிறந்தான், மாடா பிறந்தான், கோழியா பிறந்தான், பறவையா பிறந்தான், மிருகங்களா பிறந்தான். இதெல்லாம் மாணிக்கவாச திருவாசகத்திலே அருமையாக சொல்லிடும். புல்லாகி பூராய் புழுவாய் மரமாகி அல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருக்கிற பிறப்புகள் 84 லட்சம் பிறப்புகள் இவ்வளவு உடம்புகள் பிறந்து இழைச்சு இன்னும் நாம் அதிகமாக பிறக்கிறோம். எழுகடலை மணலை அளவிடன் அதிகம் எனது இடத்தை அவதாரம் என்று சொன்னார் திருப்புகளை படி. 7 கடல் மணலை எண்ணினாலும் என்ன முடியும் தவிர நம்முடைய பிறவியை எண்ணவே முடியாது. அவ்வளவு பிறவி நாம் பிறந்து இழப்பிருக்கோம். இதை இறைவனர்களாக நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறது. ஆடா பிறந்தா அப்படி இருப்போம், மாடா பிறந்தா அப்படி இருப்போம், ஒரு யானையை பிறந்தா எவ்வளவு இது பாருங்கள், அவ்வளோ பெரிய உடம்பு நமக்கு கிடைக்கிறது. சின்ன உடம்பு ஒரு எறும்புக்குள்ள இந்த உடம்பு இந்த உயிர் அடங்கி உயிர் அழிவில்லாது என்றும் இருக்கக்கூடிய இறைவனை போல அனாதியாக இருக்கும். இறைவன் எந்த இருக்கின்றானோ போல இந்த உயிர்கள்லாம் இருக்கின்ற உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. கடவுளை போல அனாதையாக இருக்கிறது. அவன் மலங்கள் இல்லாத நாங்கள் மும்மலங்களை சேர்ந்திருக்கிறோம். ஆணவம் கண்ணம் மாய் இதனால்தான் நமக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய அருளை நாம் பெற வேண்டும். அருளை பெறுவதற்காகத்தான் இந்த மனித உடம்பை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மனித உடம்பை இருந்து கொண்டு நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகப் பெருமான அவதாரமே சிவருமான் தான் ஒரு அவதாரமாக எடுத்து வருகிறார். சிவருமான் வேறு இல்லை, முருகப்பெருமான் வேறு இல்லை, விநாயகப் பெருமான் வேறு இல்லை, வைரவர் வேறு இல்லை, வீரபத்ரன் எல்லாம் அவரே தான். இன்னும் பல வேடமாகும் பரநாரிவார் அவன் நினைத்த மார்க்கத்திலே ஞானமாகிய உடம்பு அந்த பெறக்கூடிய நாமெல்லாம் இந்த மாயை உடம்புகள், இந்த உடம்பெல்லாம் அழியக்கூடிய அழிவில்லாத இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிர் தான். ஆனால் உயிர் செய்த வினையின் காரணமாக நம்ம பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். என்ன பிறப்பு வேணும், இந்த எத்தனையோ பிறப்பாக என்ன வினை தீவினை இருக்கு, நல்வினை இருக்கு. தீவினை செய்தால் நம்ம பாவத்தின் பல துன்பத்தை அனுபவிக்கிறோம். புண்ணியம் செய்தால் நமக்கு நம்ம சுகபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அவ்வளோ புண்ணியமும் பாவமும் வினைதான். பாவத்தின் பல நம்ம துன்பத்தை நம்மால் தாங்க முடியல. ஒரு நல்ல பொருள் இல்லை எவ்வளோ கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை எவ்வளோ கஷ்டம், வேலைக்கு போனால் தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம கஷ்டம். இந்த பொருளையும் அருளையும் கொடுப்பது பெருமான். அருள் இல்லாத அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாத உலகம் இல்லாத அந்த வல்லவரே சொல்லியிருக்கார். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு
நமக்கு பொருள் தேவைப்படுகிறது. அந்த பொருளையும் கொடுப்பது இந்த இந்த விநாயகப் பெருமான எளிமையாக வழிபடலாம். 4 வீதிகள் நம்ம திருவாரூரில் வீட்டிலிருந்து அருள்பாலி செய்கிறார். அது களிமண்ணால் செய்யலாம், மஞ்சள் செய்யலாம், சந்தனத்தால் செய்யலாம். வழிபாடு எளிமையாக செய்யலாம். விநாயகருக்கு மிக பிடித்தமானது பூவை விட அருகம்புல் தான். அந்த அருகம்புல் சாத்துவது பெரிய புண்ணியம். எப்படி சிவபெருமானுக்கு வில்லம் சாத்துவது புண்ணியமோ அதுபோல விநாயகப் பெருமானுக்கு இந்த அருகம்புல் சாத்துவது பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். 4 வகையான தர்மங்கள்லாம் திருமூலர் அருமையாக சொல்லியிருக்கிறார். யாவத்துமான இறைவற்கு ஒரு பச்சிலை, இந்த பெருமானுக்கு ஒரு பச்சிலை காப்புங்கள், ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். யாவத்துமான பசுவிற்கு ஒரு வாயுரை, இந்த பசுவை நாம தெய்வமாக பாதுகாக்க வேண்டும். பசுவை எல்லா தெய்வங்களும் அதிலே பசுக்களில் அடங்கி இருக்கின்றன. சிவபெருமானே நெற்றியில இருக்கிறார். எல்லா அனைத்து தெய்வங்களும் அதிலே அடங்கி இருக்கின்றன. அந்த பசுவை நாம பாதுகாத்து வழிபட வேண்டும். இந்த பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே பெரிய நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். யாவர்க்கமா முன்னும் போது ஒரு யாரா இருந்தாலும் பசின்னு வந்தா நாள் முடிந்த அளவு உணவு கொடுக்க வேண்டும். இந்த பசியை போக்குவது பெரிய புண்ணியம் நமக்கு. யாவர்க்கமா பிறருக்கு இன்னொரு நல்ல சொற்களை எடுத்துச் சொல்வது பெரிய புண்ணியம். இந்த காலத்தில் யாவர்கள்லாம் வேதங்கள் 4 வேதங்களை சிவாச்சாரம் ஓதுவார்கள், திருமுறைகள்லாம் ஓதுவார்கள். இதெல்லாம் கேட்பது பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்தெல்லாம் நம்ம பெற வேண்டும். புண்ணியத்தின் பலன் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமும் வாழலாம். சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு புண்ணியம் தேவை. இந்த புண்ணியங்கள்லாம் செய்ய வேண்டும். விநாயகப் பெருமானுடைய அவதாரமே யாரு அந்த அழிப்பது கசமகாசுரனை வதம் செய்வதற்காகத்தான் விநாயகப் பெருமான் ஒரு அவதாரம் செய்கிறார். கசமகாசுரன் என்ன தவம் செய்தார்? எப்படிப்பட்ட தவம்? நீண்ட காலம் ஒரு 1000 ஆண்டுகள் தவம் செய்தான்னு பாருங்க. எப்படி 1000 ஆண்டுகள் தவம் செய்து சிவபெருமானிடத்தில் வரத்தை பெற்றான். எப்படிப்பட்ட வரத்தை பெற்றான்? விலங்குகளாலேயோ அசுரர்களாலேயோ மற்ற ஆயுதங்களாலேயோ தேவர்களாலேயோ இவர்கள்தான் இதை நீங்கி நமக்கு அழிவு வரக்கூடாது ஒரு வரத்தை பெற்றான். இந்த வரத்தை பெற்ற கடவுள் சிவபெருமான் ஆலை மகனாக அவதாரம் செய்து 4 கரங்கள், யானை தலை, இந்த தந்தத்தினாலேயே அந்த ஆயுதங்கள் இல்லாம ஒரு தந்தத்தினாலேயே வலது தந்தத்தினாலே அந்த பசுமாசோரனை வதம் செய்ய அவன் ஒரு பெருச்சாலை வடிவாக எடுத்துக்கொண்டான். நமக்கு விநாயகப் பெருமானுடைய வாகனமாக நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம நன்மையே செய்யணும், நல்லதையே செய்யணும், நல்லதே நினைக்கணும். இந்த உயிர் அறிவில்லாத முப்பொருள் உண்மையை நம்ம சைவத்தில் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முப்பொருள் உண்மை என்ன? பதி, பசு, பாசம். பதி என்றால் என்ன? இறைவன். கடவுள் ஒருவர் தான், ஒரே கடவுள் தான். இறைவன் பல வேடமாகும் பரநாயகன், பல வேடங்களை எடுத்துக்கொள்கிறான். பசு என்றால் உயிர்கள் எண்ணற்றவை, நம்மால் கணக்கிட முடியாத உயிர்கள்லாம் இருக்கின்றன. உயிர்கள் மனித பிறகு மட்டும் இல்லை. இந்த இந்தியாவில் 140 கோடி மனித பிறகு கணக்கெடுக்குது. இந்த எவ்வளவோ உயிர்கள்லாம் இருக்கு. மரம், செடி, கொடிகள், விலங்குகள் இதெல்லாம் கணக்கிட முடியாது. நம்ம சாப்பிட்ற உணவே இருக்கு, நெல், இதெல்லாம் உயிர்கள் தான். நாட்டு நட்டு முளைச்சி நம்ம நெல் அரிசியாக்கி நம்ம சாப்பிட்றோம், அதெல்லாம் உயிர்கள் தான். எவ்வளவோ உயிர்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கணக்கிட முடியாத உயிர்கள்லாம் இருக்கு. ஆடு, மாடு, கோழியில அப்படியே இருந்து விடுவோம். அதுவும் ஒரு நாளைக்கு மனிதனாக பிறக்க இருக்கின்றது. நாமெல்லாம் மனிதனாக பிறட்டா மீண்டும் நாம அந்த 5 அறிவுக்குள்ள போவோம்னா நம்மளால சொல்ல முடியாது. நம்முடைய விலைக்கு ஏற்றபடி இறைவன் நம்ம கீழே தள்ளி விடுவாங்க. ஆடா பார்க்கலாம், மாடா பார்க்கலாம், கோழியா பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம பிறக்கும். ஆனால் அதுக்கு அருமையான பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிறது. இறை வழிபாடு நாம் செய்ய வேண்டும். இறை வழிபாட்டு மூலமாக நம்ம மீண்டும் நமக்கு மனித பிறவி கிடைக்கும். நாளை காலையில் கும்பாசு உடம்புக்கு நடக்குது. கும்பாசு 12 ஆண்டுக்கு இந்த மேலே நம்ம கும்பாசையான கோயிலில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கும்பாசையை கண்டு கழித்து எல்லோரும் நினைப்பதன் எல்லாமே வேறொன்று அறிய பெறாவது என்று தாய்மான சொல்வது போல எவ்வுயிரும் தன்னுயிரோ எண்ணி இறங்கவும் தெய்வ அருக்கருணை செய்யாத பராவனும் எந்த உயிருக்கும் நாம துன்பம் செய்யப்படும். அப்படி துன்பம் செய்தால் நாம துன்பத்தை நாம தான் அனுபவிக்கிறோம்.
திருநாவுக்கரசு அருமையாக பாடுகிறார் வியாபாரத்தில். துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டு இராப்பகல் ஏற்றுமே. இரவும் பகலும் நம்ம இறைவனை வணங்கிட்டு சரி பசு பாசம் பாசம் தான் நம்ம ஆனமலம் மறைக்கிறது. ஆனவன் கண்ணம் நாய் ஆனமலம் இவளை போன்ற ஒரு கொடுமையான எப்படி நம்ம பகல்ல அந்த இருள் தெரியவில்லை. ஆனால் இருளும் ஒளி ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனால் பகல்ல இருள் தெரியல அந்த சூரிய ஒளினால அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இருள் இப்போ இருக்கு. இதே போல பகல்ல இருள் நமக்கு தெரிவதில்லை. அதுபோல இந்த ஆணவமலம் நம்முடைய உயிரின் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது நீங்க வேண்டும் நீங்காதுதான் அதனுடைய பவர் அடங்கி கடந்து அடக்க வேண்டும். எல்லாம் செருக்கு தான் ஒரு ஆணவத்திற்கு தான் இருக்கு. எல்லா இடத்துக்கும் கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ வீரத்தினாலேயோ ஒரு ஆணவம் இருக்கப்படாது. யான் எனது எண்ணம் பெருக்கிருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகுமேட்டு வல்லவரை சொல்கிறார். அதனால திருக்குறள்லாம் படிக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். திருமுறையை சொல்லியிருக்கிறார். அன்பும் சிவமும் இரண்டு அன்பன் அறிகிறார். அன்பே சிவமாவது மாறும் அறிகிறார். அன்பே சிவமாவது மாறும் அறிந்தது அன்பே சிவமாய வந்திருந்தாரே என்று சொல்லுகிறார். இந்த கண்ணப்ப நாயனார் அன்பாக முடிவாக இருந்து ஆறே நாள்ல இந்த சிவருமானை பூஜை செய்தார். நாயன்மாருடைய வரலாற்றை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். 63 நாயன்மார்கள்ல தொண்டு செய்திருக்கிறார்கள். இந்த கோயில்களில் நம்ம பாதுகாக்க வேண்டும். திருப்பணி செய்ய இது குடும்பங்களுக்கு நடைபெறுகிறது. உலவாரப்பணியெல்லாம் நம்மால் முடிந்தளவு திருக்கோயிலை செய்வது என்ற பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்தின் பலனாக நமக்கு இந்த மனித உடம்பை கிடைத்திருக்கிறது. இடத்தை நாம் பயன்படுத்தி எல்லா உயிர்களும் என்பதற்கு என்று சொல்லி வந்திருக்கின்ற விநாயகர் பெருமாள் அனைவருக்கும் விநாயகர் பெருமான் ஐயாருடைய அருளை கிடைக்க வேண்டும் சொல்லி இதெல்லாம் வாழ்க்கை அழகில் திருச்சி திரும்பலம்